வாழ்க வளமுடன். குரு போற்றி. இங்க இந்த தெய்வீக உறவுகளுக்கு மக்கள் யாருமே எந்த சர்ச்சையிலையும் வரவே இல்லையா? இதெல்லாம் மௌனம் கேட்குறாங்களா, இல்லை சமாதியில் இருக்காங்களான்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு சின்ன கேள்வி. நாம் இங்கே இவ்வளோ பகைவர்கள், இன்பங்கள், துன்பங்கள், இப்படி நட்பு, இனிமையான உறவுகள், இல்லை ரொம்ப கரடுமுரடான புண்படுத்தும் உறவுகள், இப்படி பல வகையான உணவு நிலையின் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறோம். இதில் இந்த உறவுகள், நம்மை சூழ்ந்துள்ள உலகங்கள், நம்மை சூழ்ந்துள்ள சூழ்நிலைகள், இவைகள் விதியினால் ஏற்படுத்தப்பட்டதா? இதிலிருந்து நாம் மீள முடியாதா? அல்லது தற்செயல் விபத்தால் ஏற்படுத்தப்பட்டதா? இல்லை இவற்றிலிருந்து விடுபடணும்னா நம்ம என்ன செய்யணும்? இவற்றிலிருந்து ஏன் விடுபடணும்? அல்லது இவற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளணுமா? இதை பற்றி உங்களுடைய புரிதல். ஏன்னா நம்ம பொழுது விடுதி பொழுது போனால் நம்ம சூழ்ந்துள்ள பிரச்சனைகளில் தான் நிற்கிறோம். அப்போ நாம் நிறைய இடங்களில் தங்கும் கூடாரம் அமைச்சு உட்காந்துருக்கோம். அப்போ நாம் அந்த கூடாரத்தில் உட்காந்துக்கிட்டு எப்படி நாம் அந்த கூடாரம் இல்லாத அந்த ஒன்றை தேட முடியும் இல்லையா? நமக்குன்னு தங்குமிடம் இங்கே இருக்கு. நரிகள், நாய்கள், பறவைகள் எப்படி தங்குமிடத்தை உருவாக்கி வச்சிருக்கோம், அதுபோல் இந்த தேவகுமாரனுக்கோ தங்குமிடம் இல்லைன்னு சொல்வார். ஏன்னா அவர் எங்கேயும் தங்கலை, ஏகப்பரகாய அந்த பரவசத்தில் இருப்பார். அவருக்குன்னு எதையும் உருவாக்கி கொள்ளவில்லை. அப்போ இந்த உலகியல் முரண்பாடுகள், அழகியலோடு, முரண்பாடுகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, இல்லாமை என்ற வருத்தத்தோடு வாழ்கின்ற அந்த உறவுகளிடையே நாம் தப்பிக்கணுமா, வாழணுமா, அல்லது இதுக்கான முடிச்சு எங்கே இருக்கு? இதை எப்படி என்ன செய்கிறது? உங்களுடைய புரிதல்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே. இது கொஞ்சம் நல்லா வந்ததுன்னா அப்படியே தத்துவ ஊசி கொடுப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்முடைய வாழ்வின் இன்பங்கள், துன்பங்கள், இவற்றின் ஊடே நம்முடைய பயணம், அவற்றை கடத்தல் மற்றும் எதிர்கொள்ளுதல் மற்றும் போராடுதல் மற்றும் விரக்தி அடைதல், துவண்டு போதல் அல்லது வெற்றி அடைதல். ஸோ இந்த வெற்றி தோல்வி என்பவற்றை கடந்து போதல், அதற்கு என்ன வழி? இப்படி ஒரு கோணத்தில் நம்முடைய பேராசிரியர் ஸ்ரீவித்யா அம்மா மற்றும் பேராசிரியர் ஐயா முத்துராமன் ஐயா மற்றும் நம்ம கோயம்புத்தூர் அருள்செல்வி கைதா அம்மா அவர்கள் மற்றும் பிரதீப், ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கோணத்தில் மிக அற்புதமாகவே விடை பகிர்ந்திருக்கும் பொழுது நான் ஏன் தான் சொல்ல, அறிகிற கேள்விதான் எனக்குள்ள வருது. ஸ்ரீவித்யாமா அவங்க புரிதலை ரியலிசமா என்னவோ அதை நோக்கித்தானே நம்ம பயணிக்கிறோம். அப்போ இதுதானே காரணம். அவங்கள பதில் கொடுத்துட்டாங்க. முத்துராமையா சொல்லும் பொழுது, ஸோ இந்த இரண்டில் வாழ்வின் துன்பங்கள், துயரங்கள், ஸோ இவைகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. ஸோ அதில் ஆராய்ச்சி பண்ணி இனி அது நிகழாத வரையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதை விதின்னு எடுத்துக்கிட்டு அப்படியே போட முடியாது. ஸோ விதியை மதியாத நம்ம வெல்றதுக்காக தான் நமக்கு 6வது அறிவே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் மிக நல்ல அற்புதமாக பதில் கொடுத்துருக்கோம். நன்றி முத்துராமரையா. அதாவது நாம் கண்களுக்கு தெரிஞ்சு
எவ்வளவோ போராட்டங்கள், ஒவ்வொன்றும் 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 வெவ்வேறு விதம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வெவ்வேறு விதம். அதுதான் இதுல உள்ள ஆச்சரியம். பிறந்தது முதல் இறப்பது வரை எதுவுமே பல நேரம் நம்ம கையில இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா பிறப்பே நம்ம கையில இல்லை. நான் தெரிஞ்சு விரும்பி அங்க பிறக்கல, இல்லையா? இதே இறப்பும் என்பதும் என் கையில இல்லைங்கிறது நமக்கும் தெரியும். என்ன, புல்லு தடுக்கி விழுந்து இறந்தவங்களும் இருக்காங்க, லாரி மோதி பொழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அங்க மரணம் என்பதும் நம்மால் முடியாத ஒன்று. அப்ப இந்த ரெண்டு புள்ளியுமே நம்ம கையில இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி நடந்த வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தையுமே முழுவதும் என்னுடைய ஆளுமைக்குள் தான் இருந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டா நாளை என்பது உங்களின் ஆளுமைக்குள் மட்டுமே, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படி இல்லை, ஏன்னா இருக்கவும் முடியாது. ஏன்னா இந்த பிறப்பு அப்படிதான். சில நேரம் காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா நாம நினைக்கிற விஷயம் சில விஷயம் நடந்திருக்கும். ஆனா நாம ஒரு நாளைக்கே பல கோடி எண்ணங்கள் எண்ணும் பொழுது நமக்கு நினைவுக்கே தெரியாத பல எண்ணங்கள் நமக்குள் நிகழும் பொழுது, எழும் பொழுது நாம நினைச்சது எல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை. நினைத்ததில் சிலவைகள் நடந்திட சாத்தியம் உண்டு, இல்லையா? அப்ப நடந்ததின் பிரதிபலிப்பா அதை முன்கூட்டியே நினைக்கிற ஒரு தன்மையும் நமக்குள்ள உண்டு. சரி, அப்ப இவையெல்லாம் நம்ம கையில இல்லை அப்படின்னா அப்ப வேற யார் கையில இருக்கு? இதுக்கு உடனே தான் நம்ம ஸ்ரீவித்யாமா பதில் சொன்னாங்க, அதெல்லாம் கர்ம வினை. ஸோ கர்ம வினையின் கையில் இருக்கு. ஓகே, அது கண்ணுக்கு தெரியாத விஷயம். கர்ம வினையை எங்க போய் தேட முடியும்? செல்லையே நம்மளால பார்க்க முடியல, செல்ல உள்ள RNA DNA நம்மளால பார்க்க முடியுமா? சரி, அதுல இருக்கக்கூடிய மரபியல் அணுக்கள், மரபியல் பதிவுகள், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை. இந்த கணம் வெளியே வந்தா சில கேரக்டர் தெரியுது, சில நேரம் சில சூழ்நிலை நாம தானா நமக்கு தான் இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா ஏன்னா உள்ளே இருந்தது எழுந்தது இப்ப காட்டிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு தூண்டுகோல் சூழ்நிலை. அழுத்தந்தி சொல்லுவாங்க, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. அப்ப தவறு செய்து வெளியே தெரிஞ்சது இருக்கு, இன்னும் வெளியே தெரியாத குற்றவாளி எவ்வளவு பேர் இருக்காங்க, இல்லையா? ஸோ அது போலதான் நமக்கு நம்முடைய உள்முகம் எப்பப்ப தெரியுதோ அப்பப்ப திகைக்கணும். அது நல்லதோ கெட்டதோ. ஏன்னா நமக்கு தெரியாத நம்முடைய உள்முகம் நிறைய நமக்குள்ள இருக்கு. ஏன்னா அன்கான்சியஸை நம்ம பார்க்க முடியாது, அன்கான்சியஸ்குள்ள நீங்க போகவே முடியாது, இல்லையா? ஸோ அப்ப பார்க்கும்போது நமக்கு தெரிந்த அப்படிங்கிற வாழ்க்கை பதத்துல நம்முடைய புரிதலை கொண்டு இந்த வாழ்வியல் இந்த கடக்க முயலும் பொழுது ஏற்படுகிற திகைப்பை தான் அதிகமா எல்லோருக்குள்ளே இருக்கு. அப்ப அந்த திகைப்புக்குத்தான் ஒரு தீனி கடவுள். மதம் சார்ந்த நம்பிக்கை, மதம் சார்ந்த ஆறுதல், யோகம் சார்ந்த ஆறுதல், இதெல்லாம் சரிங்க. இப்ப என்னோட கேள்வி, நம்ம வாழ்க்கைய சீர்திருத்தம் பண்ணணும்னு முயற்சி செய்யும் போது நாம வாழ்வின் நிகழ்வுல எல்லாத்தையும் மாற்ற முயற்சி செய்யறோம். வாழ்வின் நிகழ்வுங்கிறது என்ன? ஒரு பிரதிபலிப்பு. எதனுடைய பிரதிபலிப்பு? நம்முடைய அகமனதின் ஸ்தூல நிலை, நம்முடைய சூழ்நிலை, வாழ்க்கை. வாழ்வின் சூழ்நிலையின் சூக்கும நிலை நம்முடைய அகமனம். சரி, அப்ப ரெண்டுமே ஒன்றுக்குள் ஒன்று பின்னி பிணைந்த ஒன்று. சரி, இப்ப இவற்றை எதிர்கொள்ளும் பொழுது நான் என்ன செய்யணும்? என்னுடைய அகநிலையில எதை போடுறனோ அது புறநிலையில மலர போகுது. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமான்னு சொல்லுவாங்க.
எதை போடுகிறீர்களோ அதுவே இங்கே விளைய போகிறது. சரி, இதெல்லாம் பாசிட்டிவ் தான், சந்தோஷம்தான். சரி, அப்போ பார்க்கும்போது என்னுடைய மாற்றத்தை நான் எங்கே நிகழ்த்தணும்? என்னுடைய நிழல் இருக்கு இல்லையா, நிழலை நான் மாற்றணும்னா எதை மாற்றணும்? நிஜத்தை மாற்றினா நிழல் மாறி போயிடும் இல்லையா? நிஜத்தின் உருவத்தை மாற்றினால் நிழலின் உருவம் மாறி போகும். நிஜத்தின் இடத்தை மாற்றினால் நிழலின் இடத்தை மாற்றிவிட முடியும். ஏன்னா அது நிழல், இது நிஜம். நம்முடைய வாழ்வின் நிஜம் எது? உங்களுடைய வாழ்வின் நிஜம் சூழ்நிலைகளோ, நீங்கள் இருக்கும் இந்த புற நிலைகளோ, உங்களுடைய உறவுகளோ, உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய பிள்ளைகளோ அல்ல. உங்கள் வாழ்வின் நிஜம், உண்மை உங்களுடைய அகமனம்தான். உங்களுடைய அகமனமே உங்களுக்கு வாய்த்த தாய் தந்தையை, சகோதர சகோதரியை, சகோதர சகோதரனை, உங்களுடைய நண்பனை, உங்களுடைய மனைவி கணவனை, உங்களுடைய பிள்ளைகளை இது தீர்மானிக்கிறது. உங்களுடைய எதிரியை உங்களுடைய அகமனமே தீர்மானிக்கிறது. நீங்கள் செய்யும் தொழிலை எல்லாவற்றையுமே தீர்மானிக்கிறது அகமனம். அப்ப இந்த அகமனம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து வாழ்க்கை மாறுபடுகிறது. சரி, இங்க ப்ரொஜெக்டரை மாத்திட்டா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நாம நம்முடைய வாழ்வில் நிறைய மற்றவரை நமக்காக நமக்கேற்றவாறு மாற்ற முயற்சி செஞ்சு 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 கடைசி வரை முடியாம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நாய் வாழை நிறுத்த முடியாதுன்னு. நீ எப்படி நிறுத்தி வச்சாலும் அது திரும்ப சுருண்டுக்க தான் செய்யும் இல்லையா? அது போல இவங்களை யாரையும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்ற நாம இன்னொரு முடிவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்மையும் நாம திருத்த முடியாதுன்னு இல்லையா? சரி, இப்போ ஒவ்வொரு செகண்டும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நபரையும் மாற்ற முயற்சி செய்யற நாம ஏன் தோத்து போறோம்னா நிழலோடு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த நிழலோடு சண்டை போட்டவங்க எல்லாம் தோத்துதான் போய் ஆகும். ஏன்னா நிஜத்தை மாத்தினா நிழல் மாறி போயிடும். அப்ப நிஜம் எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியும், நம்முடைய அகமனம். அப்ப அகமனதில் மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக புற சூழ்நிலை மாறி போய்விடும். இது சத்தியம், இது விதி, கணித விதி. அப்ப மாற்றம் நிகழ வேண்டியது எங்க? அகத்திலையா புறத்திலையா? அகம்தான். அகத்தை நாம எப்படி மாத்துறது? புறத்தையே மாற்ற முடியல. இதாவது கண்ணுக்கு தெரியுது, அகம் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியுதா? ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மகிட்ட உள்ள எத்தனையோ முகங்களை காட்டி கொடுத்துட்டு போயிடும். சூழ்நிலை வராத வரை நாம ரொம்ப நல்லவன். சூழ்நிலை வந்தால் தானே என் சுயமுகம் தெரியும், என் பலம் தெரியும், என் பலவீனம் தெரியும் இல்லையா? சரி, அப்ப சூழ்நிலைங்கிற ஒன்றோட இந்த கண்ணாடி வச்சுட்டு என் அகமனதை பார்த்துடலாம். சரி, அப்ப புறத்தையே திருத்த முடியாத பொழுது அகத்தை எப்படி திருத்த முடியும்? இது ஒரு அடிப்படையான கேள்வி. அகத்துல ஏன் அப்படி, அங்க என்ன இருக்கு? இவ்வளவு காரம் நம்ம முத்தரபரையாலேன்னு ஸ்ரீவித்யாமலேன்னு எல்லா அன்பர்களும் சொன்ன ஒரு விஷயம் கர்மா. சரி, நம்ம கர்ம வினைகள் அங்கதான் இருக்கு. ஸோ அது வெளிப்படுது உடம்பா, வாழ்வின் நிகழ்வுலாம் இல்லையா? சரி, இப்ப இதை மாற்றணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கர்ம வினையே தேகம் கண்டாய், வினை பயனே தேகம் கண்டாய், எல்லாம் ஓகே. இப்ப வினை பயன்தான் தேகம் என் வாழ்க்கை அப்படின்னா இது மாற்ற முடியுமா? நிச்சயமா முடியும். முத்துராமையா சொன்ன மாதிரி நிச்சயமா முடியும். ஒரு கால நம்மளால தூக்க முடியுமா? முடியாத முடியும். இன்னொரு கால முடியாது. ஏன்னா ஒரு கால் விதி, ஒரு கால் மதி. இங்க நாம நிற்கும் போது ரெண்டு கால்
இதுல ஒண்ணு விதி ஒண்ணு மதி. நீங்க மதியால உங்க விதியை வெல்ல முடியும். சரி, அப்ப வெல்ல முடியுங்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விளையாட்டு தளம். இதுல வெல்ல முடியுமா? எப்படி வெல்றது? நான் தியானம் பண்ணி அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன். எங்கேயாவது ஒருத்தவங்க சொல்லுங்க, இத்தனை வருஷம் தியானம் பண்ணியிருக்கோம், நம்முடைய அடிப்படை பண்புகள் குணங்கள் மாறி இருக்குன்னு 100% சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தவங்க? என்ன இப்படி கேட்கிறேன்னு, உண்மையை ஒத்துதான் ஆகணும். ஏன்? வெறும் தியானத்தால எதையும் மாற்ற முடியாது. அங்க மாற்றுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா திரும்ப 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 என்ன செய்யறோம்னா, அங்க உள்ள சண்டை, அங்க முன்னாடி புறவுலகத்தோட சண்டை போட்டோம், இப்ப உள்ளுக்குள்ள சண்டை போடுறோம், அவ்வளவுதான். இந்த சண்டை சத்தம் தாங்க முடியும். புறவுலகத்துல சண்டை குறைஞ்சு போச்சு, ஆனா உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், போராடுறோம். முன்னாடி நான் ஒரு ஆளா இருந்து எல்லாத்தையும் திருத்த முயற்சி பண்ணேன். இப்ப அதையே எனக்குள்ள இந்த ஒன்றை தூக்கி 2 ஆக்கிட்டேன். பலூனை சென்டர்ல கை பிடிச்சு அழுத்தோம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் பிரிஞ்சு நிற்கும் பாருங்க. அது போல என் மனமே இன்னொரு பக்கம் திருத்து போனாகும், இன்னொரு பக்கம் திருந்த வேண்டிய கேரக்டராகவும் அகங்காரமாகவும் திமிராகவும், இப்படி பாவனை. ஸோ என்ன நானே 2 ஆக்கி இங்க நான் வேடிக்கை காட்டிட்டு இருக்கேன். இதுதான் செஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அது பல நேரம் முக்கால்வாசி நேரம் தோற்று போறோம். காரணம் இதுதான். சரிங்க. அப்ப இதுக்கு என்னதான் வழி? தியானம் ஒரு வழி, அப்புறம் சரணாகதி ஒரு வழி. சரணாகதிங்கிறது தியானத்தோட முடிவு. சரி, அப்ப முதல்ல அடிப்படையில நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்க எல்லாமே மாயை மாயை மாயைங்கிற ஒரு கோட்பாடோ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இதுதானே சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிலை இல்லாத உலகம், நிலை இல்லாதவற்றை நிலையின கொண்டாடும் மறுநாளாம் மாலாம் பிறப்பு. ஸோ எல்லாமே நிலை இல்லாத வாழ்க்கை, நிலை இல்லாத வாழ்க்கை, நிலை இல்லாத வாழ்க்கை. அப்போ நிலையான ஒன்று கடவுள், இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறோம் இல்லையா? சரி, உண்மையிலேயே நம்ம பார்க்குற எல்லா இந்த உலகமும் நிஜத்துல பொய்ன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. சரி, அப்போ மாயைங்கிறது எங்க இருக்கு? இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். சரி, நாம பார்க்குறோமே, கேட்குறோமே, நுகர்றமே, சுவைக்கிறமே, தொட்டு உணர்றமே, இதெல்லாம் எந்த அடிப்படையில் இதை செய்கிறோம்? நம்முடைய சக்தியே மெல்ல கண்களின் வழியா போய் ஒரு பொருளை பார்க்குது. இப்போ கண்களில் அது தெரியுது இல்லையா? சரி, இப்ப புலன்கள் வழியாக இந்த உலகத்தை நாம தொடர்பு கொள்றோம். இப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த புற உலகத்தை தன்னிலிருந்து புறமா இருக்கிறதா நாம நினைக்கிறோம், நாம தனித்து இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா நிஜத்துல நாம பார்க்கறது நம்மளதான், வெளி புற உலகத்தை இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னங்க சொல்றீங்க? அதனாலதான் வேதாந்தம் சொன்னது, மனுஷனே இன்னைக்கு 450 ரூபா கிலோ ஆட்டுக்கறி, அதுல கிடைக்கிற எலும்பை கொஞ்சம் கூட விட்டு வைக்காம உறிஞ்சி 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 சாப்பிடுவான். ஆனா அவன் தூக்கி போடுற அந்த எலும்பை இந்த குப்பையில சுத்தி பார்த்துட்டு நாய் என்ன பண்ணும், எடுத்து கடிச்சு 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 கடிக்க கடிக்க நல்லா டேஸ்டா இருக்கும். எலும்பு டேஸ்ட் இல்லை அது. அந்த எலும்பு அந்த மேல் வாயில மேல அன்னத்துல குத்தி வலிகிற ரத்தம். ஸோ இதுக்கு தான் சுவைக்கிறது தான் ரத்தத்தையேன்னு தெரியாம வெறி பிடிச்சி கடிச்சிட்டே இருக்கும் பாருங்க. அது போல மனுஷன் பார்க்கறதெல்லாம் தன்னிலிருந்து வேறான உலகம்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் பார்க்கறது கேட்கறது எல்லாமே நம்மளதாங்கிறது நமக்கு தெரியல. எப்படி சொல்றீங்க? இந்த உயிர் சக்தியின் சலனம் தான் உணர்வு. இந்த வெளிச்சத்தை பார்க்கறேன் அப்படின்னா நான் வெளிச்சத்தை பார்க்கல, என்னுடைய வெளிச்சமாக உயர்த்தப்பட்ட என் உயிர் சக்தியை தான் பார்க்கறேன். நிஜத்துல நான் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னா நான் சத்தத்தை கேட்கல, அந்த ஓசையை கேட்கல, அந்த ஓசை அங்கேயே தான் இருக்கு. அந்த அதிர்வுக்கு ஏற்ப உயர்த்தப்பட்ட என்னுடைய உயிர் சக்தியின் ஓசையை தான் நான் கேட்கிறேன். ஆனா நான் நினைக்கிறேன் அந்த ஓசையை கேட்டேன்னு, நான் நினைக்கிறேன் இந்த வெளிச்சத்தை பார்த்தேன்னு. இல்லை.
அதான் காரணம். நைட்டில் தூங்க போகிறப்ப வாட்ஸ்அப்பில் உட்காந்து அப்படியே படுத்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரைட்னஸுக்கு தூக்கம் போயிடும் கண்ணில். பார்ப்பீங்க. ஏன் அவ்வளோ பிரைட்னஸ் நம்ம பார்க்கும்போது நம் கண்களிலிருந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி வெளியேறி அந்த பிரைட்னஸ் அளவுக்கு உயர்த்தப்படுது. ஏன்னா உறக்கத்தின் போது குறைந்த அளவு வெளிச்சத்தையும் மெல்ல மெல்ல தாண்டி இருநிலைக்கு வந்தாகணும். அப்போ திடீர்னு வெளிச்சம் வந்த பிறகு தூக்கம் போயிடுது. அப்போ நாம் பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, அல்வா சாப்பிடும்போது நாம் நினைக்கிறது இந்த அல்வாவை தான் சாப்பிட்டோம். இந்த உடம்புக்கு போகிறது நமக்குள்ளே போகிறதுன்னு இல்லை. 5 சென்சரியால் உணரும் பொழுது தான் அது நம்முடையது. இந்த உடம்புக்குள்ளே போகிறது நமக்கு போகிறதில்லை. சரி, நாக்கால உணர்ற வரைக்கும் தான் அது நீங்கள் உங்களுடையது. சரி, அப்படி நாக்கால உணர்றீங்க. அப்படி உணரும் பொழுது நிஜத்தில் அங்கே உணர்றது எது? அல்லாவை நாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் மாயை. நம்முடைய உயிர் சக்தி தான். நம்முடைய சக்தி உயர்த்தப்பட்ட, சலனப்பட்ட, சஞ்சலப்பட்ட அந்த சக்தி. ஸோ அப்படி பார்க்கும்போது முழுக்க 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 நான் இந்த 5 புலன்களால் இந்த உலகத்தை உணரும் பொழுது புற உலகத்தை உணரல, என்னுடைய அகத்தை தான் உணர்றேன், என்னுடைய உயிர் சக்தி தான் உணர்றேன், என்னத்தான் உணர்றேன். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. எங்கெல்லாம் இருமை இருக்கோ அங்கெல்லாம் மாயை. நான் எங்க அம்மாவை பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்குள்ள மகன்கிற ஒரு உணர்வு வந்துடுது. இப்போ என்னுடைய கணவரை பார்க்குறேன். ஸோ அங்கே மனைவிங்கிற எதிர்நிலை உருவம் எனக்குள்ள வந்துடுது. என்னுடைய பிள்ளைகளை பார்க்குறேன். இப்போ எனக்குள்ள தாய்ங்கிற எதிர்மறை குணம் எனக்குள்ள வந்துடுது, எதிர்மறையில் இல்லையா? அப்போ நான் பார்க்குற ஒவ்வொரு உருவத்தோடும் எதிர்மறையில் ஒரு உணர்வு நமக்குள்ள ஒரு நிழல் மாதிரி பிரதிபலிக்கும் போது அதை தான் நான் நினச்சிடறோம். அங்கே தான் ஒரு மைய கோடு அப்படியே மெல்ல ஒரு புள்ளியை வச்சிடணும். இங்கே ஒரு நான் ஒன்று இருப்பதாக பாவிக்க ஆரம்பிச்சிடும். அப்போத்தான் இந்த கர்ம வினைகள் ஒரு ஆள் இருந்தால் தானே செயல்பட முடியும். இப்போ மெல்ல அது எப்படி வருதுங்கிறத நான் கொஞ்சம் பார்ப்போம். நான் பொதுவாக உங்கள்கிட்ட நீங்கள் தியானம் பண்ணால் மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும், கர்ம வினைகள் வறுக்கப்பட்ட விதை போல் மாறி போய்விடும் சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் வேண்டாம். தியானம் பண்ணுறப்ப தானே. மற்ற நேரங்கள் நம்ம பொழுது விழிஞ்சு பொழுது போனால் தியானம் எவ்வளோ நேரம் பண்ணுறோம்? 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ. பாக்கி இந்த புற உலகத்தை தான் இருக்கும் இல்லையா? விஷய வாசனையோடு தானே இருக்கும். ஸோ அப்போ நடைமுறை வாழ்க்கையில் நாம் நிஜத்தில் மாற்றம் பெற்றிருக்கோமான்னு பார்க்கணும் இல்லையா? அது கொஞ்சம் ஒரு புரிதலுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். விடை தெரிந்த ஒன்றுக்கு தான் விடை சொல்லி கொண்டிருக்கு. சரிங்க. அப்போ இங்கே நாம் பார்க்குற எல்லாமே நம்முடைய பிரதிபலிப்பு தான். அப்போ அது நமக்குள்ள ஒரு வர்டெக்ஸ் உருவாக்குது பாருங்க, அங்கே தான் நான் நினச்சிக்கிறேன். சரி, இப்போ இந்த நிலையில தான் நான் என்ன பண்ணுறேன், நமக்கு நம்ம மையமாக வச்சு தான் இந்த சிந்தனையோ நம்ம மையமாக வச்சு தான் இந்த உலகம் ஒன்று நமக்குள்ள ஒரு மையப்படுதல் வந்துடுது. அப்போ எனக்குன்னு ஒரு விஷயம் வந்துடுது, என்னுடைய இதுன்னு ஒன்று வந்துடுது. இதுதான் அடிப்படை ஒரு குணத்தின் தன்மை. ஆனால் நிஜத்தில் இது எதுவுமே இல்லை. ஒரு நிழலின் கதை இதான், நிஜத்தின் கதை அல்ல. நிஜத்தின் கதை வேறு, நிழலின் கதை வேறு. இது நிழலின் கதை. ஒரு மரம் நிஜம்னா நிழல் பொய். அதுபோல எய்தாப்புல பார்க்கப்படும் பொருள் நிஜம், ஆனால் பார்ப்பவன் நிழல். அப்படி பார்ப்பவன் அங்கே இல்லை. அனுபவம் இருக்கு, அனுபவிப்பவன் இல்லை. அனுபவிப்பவன் இருப்பதாக நான் கொண்ட கற்பனை தான் மாயி. அதுதான் சைத்தான் அல்லது அதுதான் சாத்தான். அதுதான் இங்கே நான் சொல்கிறோம். இதில் வேறு ஆன்மீகத்தில் நம்ம பாட்டு ஓடிட்டு இருந்தோம். இங்கே 4 தன்மணிப்பு அகங்காரம் இதெல்லாம் அடக்கணும் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அடுத்து ஆரம்பிச்சிட்டோம் அதே வேலையை. முன்னாடி வெளியே கத்திட்டு இருந்தோம், இப்போ உள்ள இந்த அகங்காரத்தை போக்கணும், அதான் போகணும், இன்னொரு அகங்காரத்தை உருவாக்கி நிற்கிறோம். அது முன்னாடி இருக்கிற அகங்காரம் உலகில் அகங்காரமாக
இப்ப நான் ஆன்மீக அகங்காரமா இந்த ரெண்டு அகங்காரம் இங்க போராடுது. இதுதான் ஆன்மீகவாதிகளின் கூத்து. சரிங்க, இப்ப என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னா, நாம் பார்க்கிற இந்த உலகம் என்னிலிருந்து வேற இல்லை, நான் என்னதான் பார்க்கிறேங்கிறத முதல்ல ஒரு புரிதலுக்கு கொண்டு வரணும். இதை உங்களுடைய புரிதலுக்கே நான் விட்டுறேன். இதை நல்ல அனுபவமா பாருங்க. இந்த ஒரு இடத்தான் வேதங்களும் உபநிஷதங்களும் பகவத்கீதையும் எல்லாமே குர்ஆனும் எல்லாமே நினைவுபடுத்துது. நீ கர்த்தா அல்ல, போத்தா. நீ செய்பவன் அல்ல, நீ செய்படு பொருள். ஏன்னா அங்க செய்தல் மட்டும்தான் இருக்கு, செய்பவன் இல்லை. ஆனா செய்பவன் இருப்பதாக ஒரு பாவனை, அவ்வளவுதான். அந்த செய்பவன் ஒருவன் இருவனாக இருப்பதாக நினைக்கிற பாவனையை மையமா வைத்துதான் இந்த ஒட்டுமொத்த 7 பிறகு கோடான கோடி பிறவிகளின் கர்ம வினைகள். அங்க அவன் இல்லைன்னா இந்த கர்ம வினைக்கு அர்த்தமே இல்லை, ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். இதெல்லாம் ஓடி போயிடும். சரிங்க, அப்ப இதுக்கு என்ன செய்யறது? ஒரு புரிதல். எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? பார்க்கிறோம். நடைமுறையில வாசல்ல உட்காந்துருக்கீங்க, ஒருத்தவங்க போறாங்க, அங்க ஒரு செயல் நடக்குது, நீங்க பாக்குறீங்க. பார்த்த உடனே நீங்க ஈர்க்கப்படுறீங்க. நீங்க ஒண்ணு ஆணா இருந்தா அந்த பெண்ணை பார்த்து ஈர்க்கப்படுறீங்க, அல்லது நீங்க பெண்ணா இருந்து ஆணை பார்த்த உடனே அது தாய்மையா கூட இருக்கலாம், ஈர்க்கப்படுறீங்க. எப்போதும் காமம் பூசணுங்கிற அவசியமே இல்லை, உணர்வுகள் அவ்வளவுதான், ஈர்க்கப்படுறீங்க. சரி, இப்ப ஒரு தவறான எண்ணம் வந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப இவரு பார்க்கும்போது இவரு ஒரு 10 வருஷம் தியானம் பண்றவர்னு வச்சுங்க. பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது யாரோ ஒரு பெண் போறதை பார்க்கும்போது இவருக்குள்ள தவறான உணர்வு வந்துடுதுன்னு வச்சுங்க. உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார், இத்தனை வருஷம் தியானம் பண்ணியிருக்கேன், திரும்பவும் இதே மாதிரி கேரக்டர் தான் இருக்கு, வருது. அப்புறம் என்ன தான் பண்றோம், என்னடா நம்ம வாழ்க்கை முழுவதும் இப்படியே தான் போயிடுமோ, ஒரு குற்றம் வந்துடுது. அப்புறம் தீவிரமா தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதுதான் அந்த பெரும்பான்மை எல்லோர்ட்டையும் வெளிப்படுற விஷயம். கோபம் வருது, திரும்பவும் அதே கவலை வருது, இதே போல இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பார்த்தல் அல்லது கேட்டல் அல்லது சுவைத்தல் அல்லது அனுபவித்தல் அப்படிங்கறத கொஞ்சம் பிரிங்க. அத நீங்க பிரிச்சாதான் ஒரு உண்மை புரியும். அதை பிரிக்கலாம் அந்த உண்மை புரியாது. இன்னும் கொஞ்சம் மைண்டை ஷார்ப்பா கொண்டு வாங்க. இப்ப நான் பார்க்குறேன், எங்க வீட்டில் ஒரு டிவி இருக்கு, டிவியை பார்க்குறேன், ஒரு தொடர், யாரடி நீ மோகினி தொடரை பார்க்குறேன். சரி, ஒரு பேய் கதை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் பாருங்க. பார்ப்பவன் நாமாகவும் நம்மால் பார்க்கப்படும் பொருள் இந்த டிவி ஆகவும் இந்த சேனல் ஆகவும் நாம் நினைக்கிறோம் இல்லையா? சரி, அதை இங்க கொஞ்சம் அந்த டிவி அப்படியே விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பிரிங்க. நம்மளை கண்கள் பார்க்குது, பார்க்கும்போது கண்களின் வழியாக அந்த காந்த அலை அந்த உருவமாக மாற்றப்பட்டு உள்ள வருது. உள்ள வந்த உடனே விசுவல் கார்டெக்ஸுக்கு அந்த உருவம் தெரியுது. அந்த கண்ணுக்கு பொய் கிடையாது, கண்ணுக்கு பொய் இல்லை, அதுக்கு எந்த இடத்திலும் ஒரு பொய் தெரியாது. காதுக்கு பொய் தெரியாது, இந்த நாக்குக்கும் பொய் தெரியாது. கள்ளப்புலன் சொல்றதெல்லாம் இவங்களுடைய அறியாமைங்க. இன்னும் இந்த புலன்களை போட்டு அவ்வளவு திட்டுறாங்களே, இதெல்லாம் அவங்களுடைய அறியாமை. புலன்கள் அற்புதமானது, இனிமையானது. அந்த கண்ணுக்கு தான் என்ன பார்க்கிறோமோ அதை அப்படியே எடுத்து காட்டும், அவ்வளவுதான். அதோட அது வேலை முடிஞ்சு போச்சு. அது ஒரு பியூரிஃபைடு. காது என்ன கேட்கப்படுதோ அதை அப்படியே இங்க காட்டும் காது. நாக்கு என்ன நாக்கில் வைக்கப்பட்டிருக்கோ அதன் சுவையை அப்படியே காட்டும் இல்லையா? அப்ப தோல் வெப்பமோ குளிரோ என்ன தண்ணில் தொடப்படுதோ அந்த உணர்வு அப்படியே வெளிப்படுத்தும் இல்லையா? இது ரொம்ப சின்ன விஷயம், அற்பமான விஷயம், நாம கவனிக்கப்படாத விஷயம். அதனாலதான்
இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள், இவ்வளவு கர்ம வினைகள், இதத்தான் மாஞ்சு மாஞ்சு அப்பவேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், இப்படி எல்லாருமே சொல்றது இங்க தான். அப்ப அடிப்படையில இங்க நான் ஒன்றை பார்க்கும் பொழுது அந்த புலன்ல தப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு பார்க்கப்படும் பொருள் என்னன்னு தெரியவே தெரியாது. அது என்ன பொருள்னு சொல்ற அந்த புத்திக்கும் அதுலயும் தப்பே இல்லை. இது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலையில தான் உங்களுக்கு கர்ம வினை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த மூன்றாவது நிலை தான் ஒன்று நீங்க விரும்புறீங்க, இல்லைன்னா வெறுக்கிறீங்க. இந்த ரெண்டு செயல் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இதை தான் இன்ப நாட்டம்னு சொன்னார். இதை தான் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு இந்த இடத்த தான் அவர் சொன்னார். ஆசை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அது இல்லை. இன்ப நாட்டம். இன்ப நாட்டம்னா ரெண்டுமே. நீங்க துன்பம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறதும் இன்ப நாட்டம் தான், துன்பத்தை வெறுத்தலும் இன்ப நாட்டம் தான். சரிங்க, இன்பத்தை விரும்புதலும் இன்ப நாட்டம் தான். சரி, அப்ப இந்த நான் இப்ப பிரதீப பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது பார்த்தல் கரெக்டா செயல்படுது. முதலா பிரதீப பார்க்கிறேன். முதலா பிரதீப் என்ன பார்க்கிறார்? பார்த்த உடனே அப்படியே ஒரு செகண்ட் தேய்ச்சி தான் போறார். ஏன்னா நான் மோஸ்ட்லி என்னுடைய முகம் நான் அந்த வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்ததே இல்லை. ஏன்னா உருவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எல்லை. அந்த எல்லையை வைக்கும்போது பல நேரம் நான் என்னுடைய உணர்வால் மற்றவங்கள்ட்ட செயல்பட முடியாது அகநிலையில். அப்போ அந்த உருவம் தடையா இருக்குங்கிறதால உருவத்தை நான் காட்டதே இல்லை. ஆனால் இதுவே என்ன ஆயிட்டுன்னா, என்னை பற்றி ஒரு அதிகப்படியான ஒரு மாயை மக்கள்கிட்ட ஒரு பிம்பம் உருவாகும் போது, ஸோ நானும் ஒரு சராசரி ஒரு மனிதனே அப்படிங்கிறத காட்ட, தாடி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு காட்ட ஒரு ஃபோட்டோ வச்சுட்டேன். ஸோ இப்போ சராசரி நிலைக்கு ஆகிறதுக்கா ஓகே. இப்போ நேராக வருவோம். அவர் அங்கே பார்க்கும்போது முதல்ல திகச்சு போகிறார். ஏன் திகச்சு போகிறாரு? பார்த்தல் அங்கே சரிதான், புத்தி இவதான்னு சொல்றதும் சரிதான். ஆனால் அவரு நான் என்னை பற்றி வச்சிருந்த கற்பனை அங்கே உடைஞ்சு போச்சு. ஒரு செயலின் மீது, ஒரு அனுபவத்தின் மீது தன்னுடைய மனதையும் தன்னுடைய சொந்த கருத்தை ஏற்றுதல். அந்த சொந்த கருத்து ஒன்று பாசம் சொல்ல ஃபியூச்சராக இருக்கும். இதுதான் இங்கே பிரச்சனை. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, இதை என்ன செய்யலாம்? நீங்கள் மாற்றி மாற்றி மேல்பதிவு ஒன்றும் வேண்டாம். அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நான் செயல்படுற ஒரு மையம். அப்படி நான்கிற ஒரு விஷயம் இங்கே இல்லை. அப்போ இல்லாத ஒன்று ஏதோ கத்துனா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ வெறுமனே அதை பார்த்தா போதும், ஒன்று இல்லை, மெல்ல 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 அந்த புரிதலே உங்களை கொண்டு போடும். அப்போ நீங்கள் ஒரு செயல் செய்யும்போது அங்கே செய்பவன் போல ஒரு தோட்டத்தை கொண்டு வந்து அதை பற்றிய டென்ஷனை எது உருவாக்குதுன்னா, எதிர்மறையில் இருக்கக்கூடிய இது செய்பவனுங்கிற ஒரு பொய் மாயை. அப்போ அந்த உணர்வு அப்படியே நீங்கள் அது ஒரு பொய்யான விஷயம், ஆனால் நமக்கு நிஜமாக தெரிகிற ஒன்றுங்கிற நிலையில் நீங்கள் அப்படியே உள்வாங்கினீங்கன்னா போதும். இயல்புல அங்கே செய்பவன் இல்லை, நான்கிற ஒன்று இல்லை, இருப்பதா ஒரு மாயை. அப்போ இருப்பதா ஒரு மாயைக்கு நீங்கள் முக்கியம் தரணும். நாம் என்ன பண்ணிடுறோம்? அதை நம்பிடுறோம், அப்படியே ஏற்றுக்கிறோம். உடனே உள்ளே போன உடனே அங்கே ஒரு தங்குமிடத்தை உருவாக்கிறோம். இதுதான் தங்குமிடம். ஸோ ஒவ்வொரு மனிதனும் தனக்கான ஒரு தங்குமிடத்தை உருவாக்கி அதுக்குள்ளே உட்காந்துருக்கான். இப்படி தாங்க நடந்துட்டு. ஸோ ஒவ்வொருவரும் தனக்கான வீடு தனக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த மனதில். அதுதான் மனோவிகாரம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்ம வினை எங்கே செயல்படுது? மனதில் தான். மனதில் எங்கே? இந்த மூன்றாவது நிலையில். இந்த மூன்றாவது நிலையில் நீங்கள் ஒன்றை விரும்பும் போது விரும்புவன் வந்துடுறான், ஒன்றை வெறுக்கும் போது வெறுப்பவன் வந்துடுறான். அந்த அவன்னு ஒருத்தன் வந்துட்டாலே பின்னாடி கர்ம வினை அப்படியே போய் ஒட்டிக்கு ஃபெவிகால் ஒட்டாத குறையா. சரி, அப்போ இங்கே விருப்பமும் இல்லாத பொழுது இந்த வெறுப்பும் இல்லாத அந்த நிலையை நீங்கள் எப்படி உருவாக்க முடியும்?
உருவாக்க முடியவே முடியாது. அது நீங்க கொண்டு வரவே முடியாது. ஏன்னா இதுவே ஒரு பொய் தானே. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒரு நிஜத்துல நான் ஒருவரை பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தாலும் சரி, அவர் யாருன்னு இந்த மைண்டு சொல்றது சரி, மூணாவது எனக்குள்ள வருது அவரை பற்றிய ஒரு. இப்ப அதை நான் ஒன்றும் கண்டுக்காம விட்டுட்டு அவரோட பேசிட்டு இருக்கிறத வச்சுங்களேன், அது செயல். அதான் ஒரு யோகி ஒரு ஜென்ட்ட போய் கேட்டாங்க, நீங்க ஞானம் பெற்றதுக்கு முன்னாடியும் ஞானம் பெற்றதுக்கு பின்னாடி என்ன வித்தியாசம்? எனக்கு தெரியலையே. நான் ஞானம் பெறுவதற்கு முன்னாடியும் மரம் தான் வெட்டினேன், ஞானம் அடைஞ்ச பிறகு மரம் தான் வெட்டிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? எனக்கு நிறைய பேருக்கு ஒரு கற்பனை, ஞானம் அடைஞ்சிட்டு அவங்க பார்க்கறதெல்லாம் வேற வித்தியாசமா இருக்கும் போல் இருக்கு, வேற மாதிரி வியூல இருக்கும் போல் இருக்கு, அவங்களுடைய ஆறாலாம் நிறைய தெரியும் போல் இருக்கு. எப்படி 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 ஏன்னா நீங்க சமாதி அடைஞ்ச பிறகு இந்த உலகம் என் விஷனுக்கும் உங்க விஷயம் வித்தியாசம் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அது போல அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, அதே நபர் தான், ஒன்னே ஒன்று வித்தியாசம் என்னன்னா, முதல்ல மரம் வெட்டுபவன் இருந்தான், இப்போ மரம் வெட்டுபவன் இல்லை, அவ்வளோதாங்க. ஏன்னா இல்லாத ஒன்றை நான் ஏன் எதுக்கணும்? உங்களுடைய எல்லா கெட்ட குணங்களும் இல்லாத ஒன்றுங்க. இந்த இடத்த நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போராட்டம் முடிஞ்சு போச்சுங்க. உங்களுடைய எல்லா நல்ல குணமும் இல்லாத ஒன்று, அது எது? நிழல். ஸோ அதை கையில எடுத்தீங்கன்னா வென, கையில எடுக்கலன்னா நிழல், அவ்வளவுதான். இதை புரிந்து கொள்ற நிலைக்கு உங்களுடைய அமைதி தன்மையை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த யுக்திகள், பயிற்சிகள், யோகா எல்லாமே. அது எப்ப சாத்தியமாகும்? உங்க சகசிரால சக்தி ஏற 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 மெல்ல மனம் ஓடலின் வேகம், சஞ்சலத்தின் வேகம், அப்படியே மெல்ல சலனத்தின் வேகம் மெல்ல 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 குறையும். அப்போ ஒரு இடைவெளி கிடைக்கும். அப்ப மெல்ல ஒரு செயலை பார்க்கிற திறனும் ஒரு எண்ணத்தை பார்க்கிற திறனும், மெல்ல அந்த எண்ணத்தை பார்க்கிற எண்ணுபவனையே பார்க்கிற திறனும் இங்கதான் முக்கியம். நான் எண்ணத்தை பார்க்கிறேன்னு பார்க்கிறவன் ஒருத்தன் பார்க்கிறவனையும் பார்க்கணும். இது எல்லாம் இயல்பா வரும், நீங்க ஒன்றும் போய் செய்ய வேண்டாம். எப்ப வரும்? அது எல்லாம் எப்ப வரும்? இவ்வளவு எப்ப வரும்? ஆழ்ந்து நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தியான வகையை செய்து கொண்டே வர 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 உள்ளார்ந்த அந்த அமைதி, உட்பிரியாத சாந்தம் வர வர உங்கள் செயல்களில் அது எல்லாம் பிரதிபலிக்க சகசிரால எண்ணத்தின் வேகம் குறைஞ்சு குறைஞ்சி மெல்ல 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 அது உங்களுக்கு புரியும். அப்ப இங்க ஒரு செய்பவனோட கூக்குரல் மெல்ல மெல்ல குறைஞ்சு போயிடும். அப்படி ஒருத்தவன் இல்லைங்கிறது புரிஞ்சிடும். அப்ப இல்லை, அதுக்கு நாம ஏன் உயிர் தண்ணுங்கிறது விட்டுடும். இங்க நாம இதுல தியானத்துல ஆழ்ந்திருக்கும் போது அவன் ஒண்ணும் இல்லாம போயிடறான். ஒரு உப்பு பொம்மை கரைஞ்சு போற மாதிரி நான் தியானம் செய்யறேங்கிறவன் கரைஞ்சு போயிடுறான். ஆனா இருக்கிறது அதுதாங்கிறது தெரிஞ்சு போயிடுது. ஸோ அதுக்காக தான் இது. அப்ப தியானம், அதாவது இந்த கர்ம வினைகள், இந்த வாழ்வின் மாற்றம் எல்லாமே என் அகநிலையில வர்ற மாற்றம் தான், என் அகநிலையில வர்ற உண்மையான புரிதல் தான். வெறும் புத்தகத்தை படிச்ச புரிதல் இல்லை, அது தியானத்தின் வழியான புரிதல். இதுதான் செயல்முறை வேதாந்தம், அதுதான் நடைமுறை வேதாந்தம். அப்ப இந்த தன்மைக்குள்ள வரும் பொழுதுதான் என்னுடைய முகமுடி ஒவ்வொன்றாக 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 வேறற்று போகும். அப்பதான் வேறற்று போகும். ஏன்னா நீங்க ஒரு ஒன்றுமற்ற தன்மையில இருக்கும்போது உங்களுக்குள்ள சம்மந்தமே இல்ல கேரக்டர் வந்துட்டு வந்து வந்து நீங்க அதோட பந்தப்பட மாட்டீங்க. அங்க அந்த குழுல சொன்ன தத்துவம் சில தியானம்னு என்ன அப்படின்னு, மனதோடு பந்தப்படாது இருத்தல். ஆனா அங்க என்ன சொன்ன அப்படின்னா, மனதால் பந்தப்படாது இருத்தல். ஆனா மனதோடு பந்தப்படாது இருத்தல் இங்க சொல்றேன். இங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க மனதோடு பந்தப்படாது இருக்கிறது தான் மூன்றாவது நிலை. இதை தான் ரமண மகர்ஷி சொல்லிக்கிட்டே இருந்தார், கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது எப்படி மனதோடு பந்தப்படாம இருக்கிறது? அங்கதான் உங்களுக்கு தியானத்தோட செகண்ட் ஸ்டேஜ் செயலின்மை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாஞ்சி 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 ஒரு விவாதம் நடந்துச்சு, யோகத்தை பற்றி தியானத்தை பற்றி எல்லாம்.
இதுதான் அந்த முடிவு. என்ன? அந்த செயலின்மை. ஸோ அந்த செயலின்மைங்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் மனதோடு பந்தப்படாமல் இருக்கிறது எப்படின்னு தெரியும். மனதோடு பந்தப்படாமல் இருக்கும்போது என் கர்ம வினைகள் வேறற்று போவது அப்பதான் புரியும். நம்ம ஒவ்வொரு கணமும் நம் மனதோடு பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த கவிதை எழுதும்போது நான் எழுதுறதையும் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா அழகாக ஒன்று புரிஞ்சிச்சு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கருத்தோடு அப்படியே சிந்திச்சுட்டே அந்த ஓட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் தான் புரிஞ்சிச்சு, இந்த இந்த கவிதை கூட ஒரு வகையான எனக்கு விரிக்கப்பட்ட மாயம். எப்படி? சிந்திப்பவனை உருவாக்குகின்ற ஒரு மாயம். அப்போ மெல்ல அதுக்கு அப்படியே விட்டீங்கன்னா இயல்பா பார்த்தீங்கன்னா அங்கே சிந்திப்பவன் இல்லாமல் போயிடுமா. அப்ப சிந்தனை கூட சிந்திப்பவனை உருவாக்கும் ஒரு வலை, மாய வலை. அப்ப அது போலதான் இங்க நமக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. வீட்டில் அது இது 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 எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ யாருமே இல்லை, டிவியும் ஆஃப், ஏன்னா கரண்ட்டு சரியாக வரமாட்டேங்குது இப்போ வெயில் காலத்தில். சரி, பேட்டரிக்கு இதை நைட்டு வருமா வராதுன்னு தெரியாது, அதனால் டிவியை போட்டு அதிக வெளியில் சும்மா ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சும்மா உட்காந்துட்டு போகிறீங்களா? அதான் வேலை தான் இல்லையே, சுற்றிலும் இல்லை. அடுத்து என்ன பண்ணோம்? இந்த மனம் உடனே உள்ளிருந்து ஒரு சிந்தனையை உருவாக்கும். அவங்க அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, இந்த வாட்ஸ்அப்பில் இவங்க இதை சொன்னாங்க, இவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லலை, இப்படி ஏதாவது ஒன்று விட்டுக்கிட்டே போகும் பாருங்க. இங்கே தான் மெல்ல இது நமக்குள்ள ஒரு நாணை உருவாக்கிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு செகண்டும் ஒரு நாணை உருவாக்கி கொள்றது ஒரு நிகழ்வு மனதால் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அப்போ மனதின் கூக்குரலை நீங்கள் கண்டுக்காம இருக்கிறதுக்கு எடுத்த உடனே முடியாது. அந்த செயலின்மைக்குள்ளே நீங்கள் போனப்போ தான் முடியும். அப்போ செயலின்மைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு இங்கே தியான பயிற்சிங்கிறது அவசியம். அப்போ அந்த செயலின்மைக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எதுவாகவும் ஆகிறதில்லை அப்படின்னு புரியும் போது, ஏன்னா நானே இல்லையே, நான் இருந்தால் தானே ஆகிறது. ஒரு சித்தர்கிட்ட போய் கேட்டால் கடவுளை அடைய நான் என்ன செய்யணும்? ஒத்தையடி பாதையில் ஒன்றும் இல்லாமல் போனார். அது இதுதான் இங்கே உண்மை. ஆனால் ஒன்றும் இல்லாமல் போகணும், ஏன்னா போர்வம் இருக்கக்கூடாது, அப்போ தான் கடவுள் இருப்பார். அவ்வளோதாக்க. இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நம்ம கர்மவினைகளை போக்கணும்னா எப்படி போக்க முடியும்? கர்ம வினைங்கிறது நிகழ். நிஜமாக நீங்கள் ஆக்கும்போது எப்படி அது போகும்? அப்போ அது வேறற்று போகணும்னா மதியாதார வாசல் மிதியாது இருத்தல் வேண்டும்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களால் பொருட்படுத்தப்படாத பொழுது அந்த குணங்கள் வேறற்று போகிறது. எப்படி? உங்களுக்கு சுகரு, பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் குடும்பம் இந்த பக்கம் அந்த பக்கம், நல்லா உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு ஐட்டம் எல்லாம் பிரித்து வச்சு சாப்பிட்டுட்ருக்கு. இப்போ அதை பார்க்குறீங்க, பார்த்தல் மைண்டு சொல்லுது அது இன்ன பொருள் அப்படின்னு, மூக்கு சொல்லுது ஆஹா, அந்த வாசனையை வச்சு அது சொல்லுது இதுதான்னு. சரி, இப்போ உங்களோட பேசுது பாருங்க, அது அது நீங்கள் இல்லை, ஒரு நிழல். அப்போ அதை நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்று அதை அடக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை விட அது பலமாகும். அப்போ போராட்டம் வந்துடுது. ஒவ்வொரு மனிதனும் போராட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே போராட ஆரம்பிச்சோன்னா கடைசி வரைக்கும் போராட்டி தான் இருப்போம். ஏன்னா நிழலோடு சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அப்போ அதை பார்த்த உடனே இங்கே இயல்பாக வர்றது இயல்பு அப்படிங்கிற வகையில் நீங்கள் அதை குரலை கண்டுக்கல அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது காணா போகும். அந்த எண்ணம் ஆஹா கொஞ்சம் சாப்பிடுவோமே ஆஹா அப்படின்னு வருது பாருங்க, அதோட நீங்கள் சேரும் பொழுது தான் அந்த கேரக்டர். அதில் சேராத பொழுது அது ஒரு நிழல்.
அப்படி நிழலை பார்க்கிற ஒரு விழிப்பு அங்க உங்களுக்கு தியானத்துல வந்துடும். அந்த தியானத்துல வரும் பொழுதுதான் மெல்ல 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 இந்த அமைதி உட்பிரியா சாந்தம் உள்ள வந்துடும். இப்ப கேட்டாங்க, நான் எடுக்கிற முடிவு சரியா தவறான்னு எப்ப கண்டுபிடிக்கிறது? மனம் சஞ்சலப்பட்டு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப மனம் ஓய்வு நிலைக்கு வந்திருக்கும் பொழுது, நாம் முழு ஓய்வில் இருக்கும் பொழுது இது நிழலா நிஜமானு கண்டுபிடிச்சிடலாம். இது அங்க என்ன வேணும்? கொஞ்சம் நம்முடைய பாதையில தியானத்துல உள்கரைந்து போயிருக்கும் பொழுது கண்டிப்பா அதை கண்டுபிடிச்சிடலாம். நான் சரணத்தில் இருக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதான். அப்ப எது இருக்கும் வரை என் கர்ம வினைகள் இருக்கும்? நான்கிற உணர்வு இருக்க வரைக்கும். நான் எப்போ போவோம்? இல்லாத ஒண்ணு இருக்கதா நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது அப்படிதான் போகும். சும்மா சொல்லலை. எனக்கு வேதாத்திரி மரிசி ஒரு வகையில் நான் இன்னும் ஆழமா நேசிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடுவின்னு சொன்னார் பாருங்க. அதனால்தான் மனதினால் எண்ணித்தானே வந்தது இவ்வுலகம்னு கைவல்லிய நவனிதம் சொல்லிச்சு பாருங்க. இதெல்லாம் இவ்வளவு நேரம் பேசினோட விளக்கம். அவ்வளவுதான். அப்ப மனம்ங்கிற மேடையில நீயே எதிரி உருவாக்கி கொள்கிறாய், நீயே நாயகன், நீயே நாயகி, நீயே உலகம், நீயே தேடல், நீயே எல்லாம் 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 ஏன்னா என்னுடைய கருத்து தான் எல்லாம். ஸோ இங்க மாறுவதும் அதுதான். அந்த உலகம் அப்படியே தான் இருக்கு. எனக்குள்ள நான் பார்க்கறதா நினைக்கிற உலகம் என்னோட உலகம். அவ்வளோதாங்க. இப்ப இந்த புலன் அளவுல யாருக்கும் மாறுபாடு இல்லை, புத்தி அளவுல யாருக்கும் மாறுபாடு இல்லை. மூன்றாவதா சேர்ந்து திரிப்பு, இதுல தான் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம். அவருக்கு இது ஆகல, அவருக்கு இது ஆகுது, அவருக்கு இது சந்தோஷம், அவருக்கு இது துக்கம். இங்க தான் வேறுபடுது எல்லார்ட்டையும், இல்லையா? அப்ப கர்ம வினைகள் எங்க போகும்? தியானத்தின் செயலின்மைக்குள்ள வரும் பொழுதுதான் கர்ம வினைகள் செயலற்று போகும். செயலின்மை எப்ப வரும்? நான்கிற ஒரு விஷயத்த நான் பொய்ன்னு உண்மையிலே அனுபவமா உணர்ந்து கொள்ளும் பொழுது. ஏன்னா அங்க செய்பவன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் போது. ஆனா செய்பவன் இருப்பது போல ஒரு மாயை இருக்கும். அதை நாம கண்டுக்காம இருக்கிற ஒரு தன்மை வரும், அந்த அமைதி தன்மை வரும். இப்ப எடுத்த உடனே முடியாது, அதுலேருந்து நம்ம பிரிஞ்சு நிற்க முடியாது. அதுலேருந்து பிரிஞ்சு நிற்கிற தன்மை, அந்த விழிப்புணர்வு இயல்பா வந்துடும். ஏன்னா உள்ள இருக்கிறது கான்சியஸா இருக்கு, இந்த ஆத்மா கான்சியஸா இருக்கு. ஏன்னா நாம தூங்கிடுவோம், அது தூங்குறதே இல்லை. அது தூங்கணுச்சுன்னா இன்னும் ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு சக்தி கொண்டு போக முடியாது. ஸோ அது எப்போதும் கான்சியஸ். இந்த குரான்ல ஒரு இடத்துல வருது, அவன் தூக்கம் அற்றவன். உள்ள இருக்கிற அவன் தூக்கம் அற்றவன், அவன் தூங்குனதே இல்லை. தூங்கிட்டா அந்த உடம்பு நடத்த முடியாது ஒரு செகண்ட். ஸோ இங்க அவனுக்கு இரவு பகல் கிடையாது, நமக்கு தான் இரவு பகல். அவன் எப்போதும் விழித்த நிலையிலே இருக்கிறான். ஸோ நீங்க அந்த நாடை களைஞ்சிட்டு அங்க பார்க்கும்போது நீங்க அதை உண்மை பூர்வமா அனுபவபூர்வமா உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப மாயை எங்க இருக்கு? மனதுல. வினைகள் எங்க விஷம் போடுது? மனதுல. ஸோ மனதோடு பந்தப்படாம இருக்கும்போது நான் என்றும் எப்பொழுதும் புனிதன். மனதோடு பந்தப்படும் பொழுது என் குணங்களோடு பந்தப்படுகிறேன், என் வினைகளோடு பந்தப்படுகிறேன். அவ்வளவுதான். அப்போ நான் அந்த செயலுக்கு விளைவை உண்டு பண்ணுகிறேன். ஸோ அங்கே மன்னிப்போ எல்லாம் அந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ தியானம் எங்கே கொண்டு போகுது? உங்களை அந்த செயலற்ற நிலையை கொண்டு போகுது. இந்த செயலற்ற நிலையில நீங்க ஒன்றுமற்ற நிலையில, அங்க செய்பவன் நீங்க இல்லாத நிலையில எந்த ஒரு வினைக்கும் நீங்க பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. அவ்வளவே. அதன் முழு பெயர் தான் லலிதா அம்மா சொன்ன சரணாகதி. முடிஞ்சு போச்சு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.